SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். இலங்கையில் சிக்கப்போகும் அதியுச்ச அரசியல் தலைமை பரபரப்பாகும் தென்னிலங்கை. சிக்கவுள்ள மற்றொரு பாதாள உலக குழு தலைவர் விசாரணையில் வெளிப்பட்ட தகவல். மேர்வின் சில்வாவுக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. போதைப்பொருள் வலையமைப்பில் முக்கியஸ்தர்கள் பலருக்கான தொடர்பு விடுவிக்கப்பட்டுள்ள கோரிக்கை. டெம்பை கொலை செய்ய முயன்ற நபர் விடுவிக்கப்பட்டுள்ள அறிவிப்பு. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். இலங்கையில் பிரபல அரசியல் தலைவர் ஒருவர் வெகு விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாக போலீசாரை அரசியல் அழுத்தங்களிலிருந்து பாதுகாக்கும் சர்வதேச அமைப்பின் அதிகாரிகள் முன்னாள் போலீஸ் உத்தியோகத்தர் அஜித் தர்மபால தெரிவித்துள்ளார். பிரபல யூடியூப் செய்தி சேவை ஒன்றுக்கு வழங்கிய சேவையில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். பாதாள உலக குழுக்களுடன் முன்னாள் ஆட்சியாளருடன் தொடர்புடைய பிரபல கட்சியைச் சேர்ந்த பலர் நேரடி தொடர்பு வைத்துள்ளார்கள். பாதாள உலக குழு உறுப்பினர்களால் ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு உயர் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. இதுவரையில் கைது செய்யப்பட்டவர்களால் புலனாய்வு பிரிவுக்கு பல முக்கிய தகவல்கள் கிடைத்துள்ளன. இத்தொடர்பில் முக்கிய பல தகவல்கள் தற்போது வெளியிட முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறான தகவல்களை வெளியிட்டால் கைது செய்யப்பட உள்ள பிரபல அரசியல் தலைமைகள் தப்பித்துக் கொள்ள வாய்ப்பு ஏற்படும். பாதுகாப்பு படைப்பிரிவு அல்லது போலீஸ் அதிகாரியின் உடையில் வரும் மர்ம நபர்களினால் ஜனாதிபதி கொலை செய்யப்படலாம் என்பதற்கான தெளிவான ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பாதாள குழு உறுப்பினர்களுடன் அரசியல்வாதிகளுக்கு நெருங்கிய தொடர்பு உள்ளவையும் அண்மையில் கைது செய்யப்பட்ட மனம்பேரி மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கேஹில் பத்ர பத்மே மற்றும் நகர் பிதாவான எரங்க சேனாரட்ன துபாயில் ஒன்றாக நீச்சல் தடாகத்தில் குளிக்கும் புகைப்படங்கள் என்னிடம் உள்ளது. தங்காலையில் மிகப்பெரிய அளவில் ஐஸ் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. ஐஸ் போதைப் பொருள் மீட்பின் போது 3 பேர் உயிரிழந்துள்ளார்கள். அந்த சம்பவங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு உள்ளது. கடந்த காலங்களில் அரசியல்வாதிகள் மற்றும் போலீஸ் மா அதிபருடன் பாதாள உலக குழுவுக்கும் இடையில் தொடர்புகள் காணப்பட்டது. எனினும் தற்போது அவ்வாறு இல்லை என்பதனை காண முடிகிறது. தற்போதைய ஜனாதிபதி மற்றும் அரசாங்கம் பாதாள உலக குழுவுக்கு எதிராக உள்ளது. இதனால் எடுக்கப்படும் நடவடிக்கையே பாதாள உலக குழுக்களை அளிக்கக்கூடியதாகும். இவ்வாறான சூழ்நிலையில் நாட்டில் பிரதான தரப்பு தலைவர் ஒருவர் ஒரே நாட்களில் கைது செய்யப்பட உள்ளார். இலங்கையில் தங்காலையில் கைப்பற்றப்பட்ட ஐஸ் லோரியை தொடர்ந்து துபாயிலிருந்து செயற்படுவதாக நம்பப்படும் பாதாள உலக குழு தலைவர் உணகுருவே சாந்தனுடன் தொடர்புடைய ஒரு பாரிய போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கை அம்பலப்படுத்தப்பட்டுள்ளது. சீனி மோதிர மற்றும் கொட வல்லவையிலிருந்து கைப்பற்றப்பட்ட ஹெரோயின் மற்றும் கிஸ்டை மெத்தம்பெட்டமை ஆகியவற்றின் மொத்த எடை 705 கிலோகிராம் 170 கிராம் என்று இலங்கை போலீஸ் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. இது நாட்டின் வரலாற்றில் மிகப்பெரிய நில அடிப்படையில் போதைப் பொருட்கள் பறிமுதலாகும். போதைப்பொருளின் தொகை மதிப்பு 10 பில்லியனை தாண்டும் என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் சீனி மோதிரவில் உள்ள ஒரு வீட்டுக்கு 2 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. சம்பவ இடத்தில் இருந்ததாக கூறப்படும் நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் இறந்துள்ளார். இந்நடவடிக்கை ஆழமான விசாரணையை தூண்டிக்கொண்டதுடன் வீட்டின் அருகே நிறுத்தப்பட்ட 2 லோரிகளிடம் குடவெல்லவில் சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த 3வது லோரியிலும் மறைத்து வைக்கப்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இது ஈரான் அல்லது ஆப்கானிஸ்தானிலிருந்து கடல் வழியாக போதைப் பொருள் கடத்தப்பட்டு இலங்கையின் தெற்கு கடற்கரையில் இறக்கி உள்நாட்டுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் சந்தேகிக்கின்றார்கள். இந்த நடவடிக்கையை உணகுருவே சாந்தனு ஒருங்கிணைத்ததாக நம்பப்படுகிறது. இவரது பெயர் பல ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற விசாரணைகளில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. 2010 தொடக்கம் 2012 வரை அமைச்சராக பணியாற்றிய போது சட்டவிரோதமான சொத்துக்களை சேர்த்ததாக கூறிய முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வாக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரிக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இதன்படி இன்று கொழும்பு மேல் நீதிமன்றம் சட்டவிரோதமான சொத்துக்கள் சேர்த்தமை தொடர்பிலான வழக்கை விசாரிக்க அனுமதி அளித்துள்ளது. இதன்படி சட்டவிரோதமான சொத்துக்கள் மற்றும் சொத்துக்களை ஈட்டியமை தொடர்பான வழக்கு விசாரணை எதிர்வரும் நவம்பர் 17ஆம் தேதி ஆரம்பமாகும் என்று கொழும்பு ஆம்பல் நீதிமன்ற நீதிபதி முகமது மிகான் உத்தரவிட்டுள்ளார். அமைச்சராக செயற்பட்டு தனது சட்டபூர்வ வருமானத்தை விட கிட்டத்தட்ட 150 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை சட்டவிரோதமாக சம்பாதித்ததன் மூலம் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றஞ்சாட்டப்பட்டதாக லஞ்ச ஒழிப்பு ஆணையம் மேர்வின் சில்வாக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பரவலான போதைப் பொருள் வலையமைப்பில் பாதுகாப்பு படையினருக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் இடையிலான தொடர்புகள் வெளிப்படுத்தப்பட்டு வருவதால் யாரும் பீதியடைய வேண்டாம் என அமைச்சர் நலிந்த ஜேதிச கூறியுள்ளார். அரசியல்வாதிகள் போதைப்பொருள் வலையமைப்புடன் கொண்டுள்ள தொடர்புகளை அறிவிக்குமாறு அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கோரிய போது அவர் இந்த முடிவை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் சம்பத் மனம்பேரி கைது செய்யப்பட்ட பின்னர் அவரது வெளிப்பாடுகள் மூலம் சில ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. மேலும் அந்தந்த தகவல்களுக்கு அமைய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. எனவே நீங்கள் நம்பிக்கையுடன் காத்திருக்க வேண்டும். இதற்கான அரசியல் தொடர்புகள் எதிர்காலத்தில் படிப்படியாக வெளிப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உலகச் செய்திகள்.
அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை சுட்டுக்கொள்ள முயற்சித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ரியான் ரூத் என்பவர் குற்றவாளி என அடையாளம் காணப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் புளோரிடா குளோப் மைதானத்தில் ட்ரம்ப் ஜனாதிபதி வேட்பாளராக இருந்தபோது அவர் மீது கொலை முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. செப்டம்பர் 15ஆம் தேதி அன்று ட்ரம்ப் தனது வெஸ்ட் பிளான் பீச் குளோப் மைதானத்தில் குளோப் விளையாடிக் கொண்டிருந்த போது இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அமெரிக்க ரகசிய சேவை முகவர் ஒருவர் தன்னை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியதால் சந்தேகத்துக்குரிய அந்த நபரை புதரை விட்டு ஓடி கருப்பு நிற சிற்றுண்டில் ஏறி தப்பிச் சென்று விட்டதாக அதனை நேரில் பார்த்த காட்சியை குறிப்பிட்டுள்ளார். பின்னர் சிற்றுண்டை தடுத்து நிறுத்தி ரூத் கைது செய்யப்பட்டதாக முன்னர் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. இந்நிலையில் தற்போது குறித்த நபர் குற்றவாளி என அமெரிக்கா அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அது மாத்திரமன்றி தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட பின்னர் ரூத் தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்ள முயன்றதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் சிக்கப்போகும் அதிகுச்ச அரசியல் தலைமை பரபரப்பாகும் தென்னிலங்கை. சிக்கவுள்ள மற்றொரு பாதாள உலக குழுத்தலைவர் விசாரணையில் வெளிப்பட்ட தகவல். மேர்வின் சில்வாவுக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. போதைப்பொருள் வலையமைப்பில் முக்கியஸ்தர்கள் பலருக்கான தொடர்பு விடுவிக்கப்பட்டுள்ள கோரிக்கை. ட்ரம்பை கொலை செய்ய முயன்ற நபர் விடுவிக்கப்பட்டுள்ள அறிவிப்பு.